சிங்கப்பூர்ல இருக்கிற அம்முக்கு அப்புக்கு தாங்க வந்திருக்கோம். அப்படியே வந்த உடனே அப்படியே கூட்டத்தோட போய் அப்படியே மிங்கிள் ஆகலான்னு பார்த்தா, என்னடா கூட்டமா இருக்காங்கன்னு போய் பார்க்கும்போது தாங்க, அவங்க நம்ம ஊரு ரேஷன் கடையில பொருள் வாங்குற மாதிரி ஒரு பழத்துக்காக வரிசையில நின்று காத்துட்டு இருக்காங்க. அது என்னவா இருக்கும் அப்படின்னு ஒரு செகண்ட் நின்று யோசிச்சிட்டேங்க. சரி என்ன பண்றது, மெதுவா நடந்து போய் பார்ப்போமேன்னு முன்னாடி போனேங்க. அப்படியே பார்த்தா குமிச்சு வச்சிருக்காங்க. இதுக்கா இவ்வளோ கூட்டம்? அது என்ன பழம்னு பார்த்தா டொரியன் பழங்க. அழகா வச்சிருக்காங்க அடுக்கி. இதுக்காக கூட்டம் ஃபுல்லா இங்க அலை மோதுதுங்க. சுத்தியும் முத்தியும் அப்படியே கடைகளா இருக்கு. சரி இப்படி திரும்பி பார்த்தா அண்ணன் காய் வெட்ட ஆரம்பிச்சிட்டாரு. காய் வெட்டும்போது தான் ஒன்று நினைச்சேங்க. அது சொலையா பக்கத்துலேயே உரிச்சிட்டு இருந்தாங்க. அது பலாப்பழங்க. அப்படியே மாலோட லிஃப்ட்டை பிடிச்சி சினிமா லோபிக்கு மேலே ஏறிட்டேங்க. சரி என்னடான்னு பார்த்தா சினிமா லோபி எங்கன்னு பார்த்தா இந்த பக்கம் போங்க, திஸ் வே டு சினிமா ரூம். அப்படியே மேல நடையா நடந்து போயிட்டே இருந்தாங்க. உடனே அப்படியே வெளியே வந்து பார்த்தா தாங்க சின்ன சின்ன காரா இருக்கும். சின்ன வயசுல அதெல்லாம் ஓட்டணும்னு நினைச்சேன். ஆனா என்ன அந்த அளவுக்கு வசதியும் இல்லை. இப்ப இருக்குங்க. ஆனா நம்ம போய் உட்கார முடியுமா? அடிச்சு துரத்திடுவாங்க. சரி அப்படியே போலான்ட்டு டிக்கெட் கவுண்டருக்கும் வந்தாச்சுங்க. முன்னாடியே வந்து ஆன்லைனில் 2 டிக்கெட் புக் பண்ணியிருந்தீங்க. அதனால QR கோடு காட்டின உடனே நம்மளுக்கு ஷோ ஆயிடுச்சுங்க. 2 டிக்கெட் நம்மளுக்கு தானே. சரி ஓகே ப்ரொசீட் பண்ணலாமேன்னு ப்ரொசீட் பண்ணால் லோட் ஆகுதுங்க. சரி வெயிட் பண்ணுவோம், ப்ளீஸ் வெயிட்னு வேறு சொல்லுது. வெயிட் பண்ணிகிட்டே இருக்குள்ள என்னடா கீழே ஏதோ பேப்பர் மாதிரி தள்ளுதுன்னு பார்த்தா 2 டிக்கெட்டும் வந்துருச்சுங்க. ஓகே அப்படியே எடுத்துக்கிட்டு மெல்லாமல் பார்த்தாங்க. சரி ஓகே நோன்னு கொடுத்துட்டு அப்படியே ஹாப்பின்ட்டு ஒரு டிக்கெட்டை மெதுவாக தூக்கி நானும் டிக்கெட்டை வாங்கிட்டேன். இந்தோ பார்த்துங்கன்னு அப்படியே காட்டிட்டு டிக்கெட்டும் கவுண்டரில் கொடுத்துட்டு மேலே போனோங்க. மேலே போயிட்டே இருக்கும்போது சைடில் பார்த்தா எல்லாம் வெயிட்டிங்குங்க. நானும் முன்னாடி போக்கல என்னடா ஹாட் ஸ்நாக்குன்னு இருக்குன்னு போய் முன்னாடி பார்த்தா ஒரு மிஷினுங்க. ஒன்றும் இல்லை, காசு கொடுத்தா தான் தருவாங்க. அதனால் அப்படியே போயிட்டே இருந்தேங்க வேகமாக. போய்கிட்டே இருக்கும்போது தாங்க சரி படத்தை பற்றிலாம் எதுவும் நம்ம சொல்லக்கூடாதுன்ட்டு எவ்வளோ கோடி எடுத்து படம் பண்ணியிருப்பாங்க. அதனால் நாங்களும் இதோட முடிச்சுக்கிறோங்க. நீங்கள்லாம் எப்படி சண்டேவை என்ஜாய் பண்ணுவீங்கன்னு அப்படியே கமெண்ட் பண்ணிட்டோம். அப்படியே நம்ம பெல் ஐக்கனை தட்டி விட்டுட்டு நம்ம சேனலுக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்க ஃப்ரெண்ட்ஸ்.